வணக்கம். இது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நடந்த விழாக்கு தாங்க. நான் ஒரு இடம் போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி வீட்ல பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்குலாம் சாப்பாடு கட்டணும் இல்லையா? அதனால ராஜ்மா இருந்தது. அப்புறம் சிவப்பு பார்த்தீங்கன்னா காராமணி இருந்தது. 2த்தையும் சேர்த்து போட்டு நைட்டே ஊற வச்சுட்டேங்க. காலையில எழுந்ததும் அத வச்சு குருமா மாதிரி பண்ணிட்டு, அதையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி குடுத்தேன். குட்டீஸ் சூப்பரா சாப்பிடுறாங்க. எல்லாருமே தினமும் ஒரு பயிறு வகை எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இது நான் சட்டு புட்டுன்னு தான் பண்ணேன். எப்பவுமே காலைல சீக்கிரம் பண்ணணும் இல்லையா? அதனாலேயே இப்ப சட்டு புட்டுன்னு தான் பண்றது சமையல் எல்லாமே. எல்லாத்தையும் அரைச்சு நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னாலே எந்த இதுவும் இருக்காதுங்க. சூப்பரா இருக்கும். அதே அ யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி செய்யலையோ, ராஜ்மாலாம் செஞ்சு யார் யாரெல்லாம் இது வரைக்கும் ட்ரை பண்ணலையோ, ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்குங்க. நான் சமையல் வேலைலாம் வீட்ல முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்தேங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்பா இருக்கணும். காலேஜ் லெவல்ல நம்ம எப்படி இருப்போம்? ஜாலியா, சந்தோஷமா இருக்கணும். அது நான் இன்னும் எப்பவுமே நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேங்க. நான் ரொம்ப சந்தோஷமான இருந்த பீரியட்னா என்னோட காலேஜ் லைஃபு. அதுக்கப்புறம் வேலை செய்யும்போது இருந்த இடத்துல ரொம்ப கலகலன்னு இருக்குங்க. எனக்கு இருக்கிற இடத்த சந்தோஷமா வச்சுக்கணும். நானும் சந்தோஷமா இருக்கணும். பார்த்தீங்கன்னா கள்ளங்கபடம் இல்லாம குழந்தைங்க மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் எப்பவுமே நான் யோசிக்கிறது. அந்த மாதிரி ஒரு இடத்த நோக்கி தாங்க நான் போனேன். அதே மாதிரி நம்மளோட நாலேட்ஜ்க்கு ஏத்தா மாதிரி நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களலாம் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அந்த வாய்ப்பு எனக்கு இப்ப தான் கிடைச்சது. இந்த பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அது நமக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. நீங்க என்னவா ஆக யோசிக்கிறீங்களோ, அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்றத நான் 100% நம்புறேன். ஸோ நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மாரி ஒரு கலகலப்பா இருக்கணும், நல்லா பேசணும், நம்மளோட திறமையும் நம்ம வெளிய கொண்டு வரணும் அப்படின்றது தாங்க என்னோட தாட்டு. ஸோ அது இப்ப நடந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது எந்த இடம்ன்றதுன்னு நான் உங்களுக்கு சரியா நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன். அ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் நான் குடுத்துருந்தேங்க. மன அழுத்தத்தால எவ்ளோ ப்ராப்ளம் வருதுன்ட்டு. ஏன்னா நான் நெறைய மன அழுத்தத்த நான் உள்வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன்? அதிலிருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன்? அப்படின்றத பத்தி நான் சொல்லியிருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு தோழி லசாக்னா பண்ணாங்க. சூப்பரா இருந்ததுங்க. அது எப்படி செய்யணுன்றதையும் சொல்றேன் கேளுங்க. நல்லா பட்டர போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, அத பார்த்தீங்கன்னா, சூடானதும் அதில பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி எல்லாத்தையும் பொடியா நறுக்கி போட்டு, வெங்காயத்தையும் நல்லா பொடியா நறுக்கி போட்டாங்க. அப்புறம் வெங்காயத்தாளு, அதுக்கப்புறம் கேப்சிகம் எல்லாத்தையும் குட்டி குட்டியா போட்டாச்சு. இதுதாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லசாக்னா ஷீட்டுன்னே விக்கிதாம். இத வாங்கி நம்ம சுடுதண்ணில எப்படி பாஸ்தா வேக வைப்போம் இல்லையா? அதே மாதிரி பண்ணிடணுங்க அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனியாவே வீட்ல இருந்தே அவங்க மஷ்ரூம்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதுதான் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு ஷீட்டு. ஏன்னா நம்ம பாஸ்தா வேக வைக்கும்போதே சில மிஸ்டேக் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான். ஒயிட் பாஸ்தாவும் பண்ணாங்கங்க. இந்த ஒயிட் சாஸு இது சூப்பரா இருந்தது. அதுக்கும் என்ன பண்ணணும்னா, அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீஸு, பட்டர் 2த்தையும் நல்லா போட்டு மெல்ட் பண்ணிடணுங்க. அரைச்சு கூட போட்டுர்றாங்க. அதிலேயே கொஞ்சம் பாலும் ஊத்தியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அ இந்த நல்லா அத அப்படியே மெல்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, அது சூப்பரா ஒரு டேஸ்ட்டு வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ஒரு ஷீட்டா லேயர் லேயரா வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த லசாக்னா ஷீட் வச்சுட்டு, அப்புறம் அந்த கிரேவிய வச்சுட்டு, அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா அந்த சாஸ ஊத்துறாங்க. இதே மாதிரி நீங்க எத்தன அடுக்கு வேணுமோ, அத்தன அடுக்கு பண்ணலாங்க. அவன் இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, குக்கர்லயே வச்சு கல் உப்ப போட்டு வச்சாச்சுங்க. ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான். வச்சதும் அது செமையா இருந்ததுங்க. எல்லாரும் நெறைய அ சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்களா, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சாப்பிடுறது லெவல் வேற லெவலா இருந்துங்க. செம்ம டேஸ்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன். ரொம்ப புடிச்சிருந்தது. இன்னும் நம்ம அவன்லலாம் வச்சு செஞ்சோன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஆனா, இதுவே சூப்பரா தாங்க இருந்தது. நல்லா இருந்தது. எப்பவுமே தெரியும் இல்லையா? நம்ம ஸ்டவ்ல பண்றதுக்கும், அவன்ல பண்றதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. அவ்வளோதாங்க. மத்தபடி எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் நடுவுல ஒரு காஃபிய குடிச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.